வெல்கம் டு ஐ ஆம் கேட சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஏபிஎஃப்லேருந்து சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு அதிரடி படைன்னு தான் சொல்லலாம். தமிழ்நாட்டில் எப்படி நம்ம போலீஸ் எப்படி அதிரடி படையினர், அதே மாதிரி வந்து ஆல் ஓவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இவங்க ஒரு அதிரடி படை. இவங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல், ஜாப் நேச்சர் எப்படி, சேலரி எவ்வளோ வாங்குறாங்க, அப்புறம் அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், லீவ் எவ்வளோ கொடுக்குறாங்க வருஷத்துக்கு, அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த முறையில் இவங்க வந்து தேர்வு பண்ணி ஆட்களை தேர்வு பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். நேரடி தேர்வுகள் முறையில் வந்து சிஏபிஎஃப்லேருந்து சிஆர்பிஎஃப் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நேரடியாக எடுத்துப்பாங்க. இல்லைனா வந்து எஸ்எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரவுலேருந்து அவங்க வந்து ஆள் சேர்ப்பு வந்து எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 வகையாக எடுப்பாங்க. இப்போ வந்து ஜாப் நேச்சரை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பர்டிகுலராக வந்து ஒரு இடத்துல ஜாப்னு இருக்காது. நீங்கள் வந்து மாவோயிஸ்ட்டு, டெரரிஸ்ட் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து நேரடியாக போய் அவங்க இடத்துக்கு அடிக்கிற மாதிரி ஒரு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து சப்போஸ் தமிழ்நாடு போலீஸ் அல்லது வேறு ஸ்டேட் போலீஸால் தடுக்க முடியாத பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து தடுப்பாங்க. அல்லது வந்து எலெக்ஷன் டியூட்டி, விஐபி செக்யூரிட்டி, அந்த மாதிரி லா வந்து எந்த இடத்துல அதாவது தடுமாறுனா எப்படின்னா ஒரு போராட்டம் நடக்குது, அந்த மாதிரி இடத்துல போலீஸுக்கு ஆள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களை வந்து அனுப்புவாங்க. ஒரு படி அதிகமாக அதிரடி படை மாதிரி தான் செயல்படும். இவங்களுக்குன்னு பர்டிகுலர் லொக்கேஷன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் சென்னையில் தான் சென்டர் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வேணால் வந்து ஹோம் டியூட்டி வந்து போட சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து ஆல் ஓவர் நார்த் சைடு தான் நீங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மாவோயிஸ்ட்டு, நக்சலைட்லாம் அங்கே தான் இருக்காங்கல்ல, அதனால் அவங்க அங்கே தான் இருக்கணும். இவங்களை வந்து ஆர்மின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நியூஸில் சமீபத்தில் வந்து பிளாக் டே நமக்கு தெரியும், February 14 வந்து பிளாக் டே. அதை வந்து ஒரு 50 வீரர்கள்கிட்ட உயிரிழந்துட்டு அவங்கள வந்து ஆர்மின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வந்து அவங்க உண்மையான இது வந்து சிஆர்பிஎஃப்னு வந்து சொல்லுவோம். இவங்க வந்து சிஏபிஎஃப் கீழே வந்து வருவாங்க, ஹோம் அஃபேர்ஸ் கீழேயும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க, பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க ஆர்மி கிடையாது, சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான். ஏன்னா உண்மையிலே இவங்க தான் ரியல் ஹீரோ ஆஃப் இந்தியான்னு வந்து கூட சொல்லலாம். ஏன்னா நேரடியாக போய் அவங்க வந்து இருக்கிற இடத்துல அடிக்கிறாங்கல்ல, அதனால் வந்து இப்படி சொல்கிறாங்க. எலெக்ஷன் டியூட்டி, விஐபி செக்யூரிட்டி இந்த மாதிரி டியூட்டி போட்டால் மட்டும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வர சான்சஸ் வந்து இருக்குது. எலெக்ஷன் டியூட்டினால மேக்ஸிமம் பிரச்சனை நடக்கிற இடத்துல இவங்க கண்டிப்பான முறையில் வந்து இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களில் வந்து 1 இயர் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ட்ரைனிங் முடித்த பிறகு உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இதில் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையானா 2 ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. கோப்ரான்னு வந்து சொல்லுவாங்க. சிஆர்பிஎஃப்பில் வந்து இருக்கக்கூடிய கமாண்டட் பெட்டாலியன் ஃபார் ரிலேட்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரா அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து RAF அப்படின்னு சொல்லி ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இப்படிங்கிற 2 விதமான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் முடித்தோடனே இந்த 2 ஃபோர்ஸில் எதுலையாவது ஒன்றில் வந்து நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேலரியை வந்தவன் உங்களுக்கு பேசிக் பே வந்து நீங்கள் வந்து போகக்கூடிய SGED கான்ஸ்டபிள் வந்து அந்த லெவலில் போனீங்கன்னா கான்ஸ்டபிளில் வந்து உங்களுக்கு வந்து 21,700 to 69,100 வரை ஸ்டார்டிங் பே இருக்கும். ஆனால் உங்களுக்கு சொல்கிறது அப்படி தான், ஹேண்டில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வந்து 36,000 கிட்ட இருக்கும். ஏன்னா 4,000 வந்து உங்களுக்கு வந்து மெஸ்ஸப் வந்து பிடிச்சிக்குவாங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு ட்ரைனிங்கே 40 வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிஸ்க் அலவன்ஸை பொறுத்து உங்களுடைய ஏரியா, அந்த நக்சலைட் அந்த இது ஜோனை பொறுத்து அது மாறும். ஜங்கிள் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து கூட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆனப்பில் உங்களுக்கு வந்து 25,500 to 81,100 வரை இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட அலவன்ஸும் வந்து வரும். இது வந்து பேசிக் பே தான். பேசிக் பே வந்து வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 இயர்க்கு ஒரு தடவை வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படின்னு வந்து சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக வந்து நீங்கள் மாறுவீங்க. அதுக்கு வந்து பேசிக் பே வந்து 29,200 92,300 வரை இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டராக வந்து மாறுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள்லேருந்து ப்ரொமோஷன் வந்து LTC எக்ஸாம் சொல்லி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எழுதி டேரெக்டாக வந்து இன்ஸ்பெக்டராக வந்து ஆகலாம். இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டு கூடயே நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், LTC எக்ஸாம் சொல்லுவாங்க. 5 இயர்ஸில் மாறும். நீங்கள் வந்து ஆல் ப்ரொமோஷன் ஹெட் கான்ஸ்டபிள் ஆனால் கிட்டத்தட்ட 17 வருஷம் 20 வருஷம் கிட்ட ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படின்னு வந்து சரியாக தெரியலை. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் 7-8 வருஷத்துலேயே ஆயிடலாம் மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்னு சரியான முறையில் வந்து எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் SIயை பொறுத்தளவில் உங்களுக்கு 35,400 to 1,42,000 வரை இருக்கும். இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 44,900 1,42,400 வரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் பே இவ்வளோ தான். உங்களுக்கு அடிஷனலாக வந்து அலவன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது வந்து பின்னாடி வந்து நான் கண்டிப்பான முறையில் சொல்கிறேன். அது வந்து இருக்குது. அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ் அலவன்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 6,000 4,000 கிட்ட வந்து ஏறும். அதுக்கப்புறம் ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் HRA அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அலவன்ஸ் இருக்குது. அப்புறம் ரேஷன் அலவன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு
சாப்பாடு இருக்குல்ல ஃபுட்டு, அதுக்கு வந்து இது வந்துவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து ஆயுஷ்மான் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஃபேமிலி வந்து A1 ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து மெடிக்கல் வந்து பார்த்துக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட் சர்க்கிளில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் அண்ட் சில்ட்ரனுக்கு ஏதோ வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-12,000 வந்து கொடுக்குற மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதுக்கப்புறம் நைட் டியூட்டி அலவன்ஸ், டியூட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வைஸ் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 ஹவர் 6 ஹவர் டியூட்டி இருக்கும், 6 ஹவர் ரெஸ்ட்டு, அந்த மாதிரி மாறி மாறி தான் பார்க்க மாதிரி இருக்கும். டியூட்டி வந்து இடத்த பொறுத்து வந்து மாறும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு டியூட்டி வந்து ஷிஃப்ட்டுக்கு வைஸாக மாறி மாறி பார்க்க வேண்டியது. 2 ஷிஃப்ட்டாக ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்டாக வந்து நீங்கள் மாறி மாறி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம், ட்ரெஸ் அலவன்ஸ் அதெல்லாம் இவ்வளோ தான். ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னால் வேறு இடத்துக்கு எதாவது மாறுறது அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியான முறையில் வந்து எனக்கு வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து குறைவாக வந்து தெரியுதுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். லீவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இயர்லி லீவ் வந்து 16 டேஸ் வந்து இருக்கும். 15 டேஸ் வந்து கேஷுவல் லீவ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 90 நாள் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 டேஸ் வந்து போடலான்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. ஆனால் 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 நாள் கிட்ட வந்து லீவ் எடுத்துக்கலாம். வேறு கேஷுவல் லீவாக வந்து ஒரு 15 டேஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்புறம் அதுக்கு சீக் லீவ் ஏதாவது அடிஷனலாக எதுவும் உங்களுக்கு எதுவும் தெரியும்பட்டேன். அலவன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஹெல்த் அலவன்ஸு, அதுக்கப்புறம் டென்த்து இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா வந்து சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உறுதி என்னன்னு வந்து சரியான முறையில் வந்து தெரியல. உங்களுக்கு இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஆள் சேர்ப்பு முகாம் வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஒரு 100 கொஸ்டின் வந்து வைப்பாங்க. எஸ்எஸ்ஜிடியிலேருந்தும் வந்து வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. எஸ்எஸ்ஜிடியில் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின் வந்து வைப்பாங்க 120 மார்க்குக்கு. அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு வந்து இது பண்ணுவாங்க. அவங்க சிஆர்பிஎஃப்பை வந்து நேரடியாக ஆள் தேர்வு பண்ணாங்கன்னா வந்து 100 கொஸ்டின் கிட்ட வச்சு உங்களுக்கு வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது பிஇடின்னு சொல்லுவோம். 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நீங்கள் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கட்டு வந்து உங்களுக்கு ஹைட்டு, ஜஸ்ட்டு, வெயிட் இது மூணையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஹைட் வந்து கரெக்டாக வந்து 170 வந்து நீங்கள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல்சரி. ட்ரேட்ஸ்மேனுக்குனா கம்மியான ஹைட் வந்து பார்ப்பாங்க. ஒரு 165 அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஹைட் வந்து அக்யூரேட்டான முறையில் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 80 வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 80 வந்து நார்மலாக இருக்கணும். எக்ஸ்பேண்டில் வந்து 85 இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ரிஜெக்ஷன் கண்டிப்பான முறையில் வந்து பண்ணிடுவாங்க. அது முடித்தோடனே நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். மெடிக்கலில் வந்து A to Z வந்து கம்பல்சரி வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய கண், காது எல்லாமே கரெக்டாக இருக்கா, கையெல்லாம் கரெக்டாக பெண்ட் இல்லாமல் இருக்கா, கால் வந்து நாக்னி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ப்ரைவேட் பார்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து எலிஜிபிள் தான். ஆனால் இது வந்து ஃபீமேலுக்கு வந்து ஏற்ற ஜாப் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜாப் தான். ஹைலி பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இது எல்லாமே வந்து ஹைலி ரிஸ்க்லி ஜாப் தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து தேடி போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதிரடிப்படை, எலெக்ஷன் டியூட்டி, விஐபி செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறையா டியூட்டிஸ் வந்து இது பண்ண நேரத்தில் நிறைய சண்டைகள் ஏற்படுற நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட் போலீஸால் தடுக்க முடியாத சூழலில் வந்து நீங்கள் வந்து களத்தில் இறங்குன மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் சீனு இதுலேயே ஒன்றும். அதனால் வந்து இது லேடிஸுக்கு சூட்டபுளான ஜாப்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்துங்க உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் அந்த மாதிரி. ஏன்னா வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங் வர சான்சஸ் அதிகமாக இல்லை. உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு இடம் இருக்குது, சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னைன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து ஏன்னா ஹோம் டியூட்டி வேணால் ஒரு 5 இயர்ஸ் வந்து போட சான்சஸ் இருக்குது. மற்றபடி நார்த் சைடு தான் இதனுடைய அதிகமான யூசஸ் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நர்ஸ் ரைட் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். மெடிக்கல் பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி A to Z வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஐயெல்லாம் கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. 6/6 இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டொமசைல் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் எந்த ஏரியாவினாலும் வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டிங்க, கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இவ்வளோ தான் செலெக்ஷன் ப்ராசஸ். வேறு யாரும் அதோடைய ஜாப் ப்ரொஃபைல் மட்டும் போடணுமான்னு கேளுங்க. நம்மளுடைய வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து 6 இருக்குது. 6ஐயும் பற்றி நான் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போடலான்ருக்கேன். எந்த அளவுக்கு வந்து லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்குறேன். பொறுத்து தான் எவ்வளோ முடியும். இப்போ வந்து எஸ்எஸ்ஜிடி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இது. சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ஒரு சல்யூட் நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க வந்து அதிரடியாக இருக்கணும். ரியல் ஹீரோ ஆஃப் த இந்தியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து மற்ற இந்தியன் ஆர்மியோட இவங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஏன்னா இந்தியன் ஆர்மி தான் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி
பிளாக் டே வந்து நான் February 14 வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. சிஆர்பிஎஃப் தான் அவங்களுடைய முழு இது அவங்கள தான் வந்து சாரும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. இன்னும் நம்முடைய சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி கண்டிப்பாக முன்னேற